ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே, உபவாச ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, வர இருக்க பிள்ளைகளை துரிதமாய் கொண்டு வார். ஆண்டவரே, இன்று எங்கள் ஊழியத்திற்காக, ஊழியத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, எங்கள் சுற்று வட்டாரத்தின் ஜனங்களுக்காக, ரட்சிப்புக்காக என் ஆண்டவரே அப்பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த லிங்க்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இன்று நாங்கள் ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவிலே நீர் மகிமை படுவீராக. ஆண்டவரே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, யூடியூப் மூலம், ஃபேஸ்புக் மூலம், வாட்ஸ்அப் மெசஞ்சர் மூலம், தனிப்பட்ட கால்ஸ் மூலம் இணைந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூரத்திலேயும் சமீபத்திலேயும் நினைக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த மாதத்தில் வருகிற தேர்தலில் என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பயங்கரமான இந்த வெயில் காலங்களிலே கர்த்தாவே அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே நீர் வந்தும் ஜனங்களோடு ஆதாமோடு ஏவாளோடு பேசினீரே, அதுபோல ஒரு குளிர்ந்த காற்று எங்கள் மீது இதமாய் வீசட்டும். புறப்பட்டு ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கரம் இருப்பதாக, நோயாளிகளோடு வியாதியஸ்தர்களோடு தேவகரம் இருப்பதாக. ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெயிலில் வேலை செய்கிற பிள்ளைகள், எவ்வளோ கடினமாய் உழைக்கிற பிள்ளைகள், வெஹிக்கிள் ஓட்டுற பிள்ளைகள், அன்றைய ஒவ்வொரு ட்ரேடர் சார்ந்த பிள்ளைகள் மீது தேவகரம் இருப்பதாக. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் குழந்தைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்கூலுக்கு போகிற, காலேஜஸ் போகிற பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே அவள் வெற்றி நிறைந்த வாழ்க்கைக்கு அன்றைய துணை நிற்பீராக. எல்லா விதத்திலையும் விசேஷித்த ப்ரொடெக்ஷன் கொடுங்க, பாதுகாவல் கொடுங்க. எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூக, நம்புகிறேன் உம் வசன. நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையை சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வார்த்தையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளு. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளு. உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்பசன நம்புவதான். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்பசன நம்புவதான். பாதைக்கு தீபம், கரங்களை தட்டி பாடுவோம். வசனமே ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினா நடந்து கொண்டா. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சினா
நடந்து கொண்டால் எலும்புகள் உரம் பெறு, என்னுடலு நலம் பெறு. எலும்புகள் உரம் பெறு, என்னுடலு நலம் பெறு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. புயலி நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததா திடன் கொண்டா. புயலி நடுவிலே பக்தன் பவுல் வார்த்தை வந்ததா திடன் கொண்டா. கேப்டனாக செயல்பட்டார், கைதியாக கப்பலேறி கேப்டனாக செயல்பட்டார். பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே, உங்களை நம்பி வந்திருக்கிறோப்பா. இந்த நாளிலே எங்களோடு உடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவீராக. வார்த்தைகளை நம்புகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த கொடுமையான காலத்திலே ஆண்டவரே கடல் ஆண்டை சீற்றத்திலே சிக்கிக்கொண்ட அந்த புயலின் நடுவிலே சிக்கிக்கொண்ட ஆண்டவரே இந்த கப்பலிலே கைதியாக ஆண்டவரே கப்பல் ஏறி கேப்டன் போல செயல்பட்டாரப்பா. உங்கள் வார்த்தைகள் கிடைத்ததினாலே அதுபோல இன்று உங்கள் ஜீவன் தருகிற வார்த்தைகள் அவைகளை எங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதில் கிடைக்க பண்ணி இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜெயத்தை சுதந்திரிக்க கிருபை தருவீராக. எங்களோடு தங்கிரும், எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். வாக்குத்தத்தமான தேவனுடைய வார்த்தை இந்த மாதத்திற்கு என்ன என்று நம்ம பார்த்தோம். நேற்றைய தினத்தில் பார்த்தோம், நான் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆக்குவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அது செப்பனியா 3:19 பார்த்தோம். இது மாதிரி 20ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்தோம். அதுக்கு இடையில் உள்ளதெல்லாம் நம்ம பார்க்கலை. பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது எப்போ நமக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும்? நம்முடைய சிறையிருப்பை தேவன் திருப்பும்போது. நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா எப்போதும் எல்லாரும் எல்லா விதத்திலையும் விடுதலையாக்கப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் விடுதலையை காத்துக்கொள்ளணும். விடுதலையாக்கப்பட்ட பிறகு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம விசுவாசிக்கணும், அதை அறிக்கை செய்யணும். எப்போதுமே இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அடுத்தது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் விலைக்கிரயமாக நான் வாங்கப்பட்டேன். இந்த உறுதி, இந்த தெளிந்த மனப்பக்குவம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நாம் விடுதலையை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும்.
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அடுத்தது பரிசுத்த வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தைகள் நம்மளை என்ன செய்து விடுவிக்கிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ இப்படி விடுதலையை நம்ம அனுபவித்திருக்கிறோமா? அந்த விடுதலையை நம்ம என்ன செய்யணும்? காத்து கொள்ள வேண்டும். உலகத்தை ஜெயித்திருக்கோம், மாம்சத்தை ஜெயித்திருக்கோம், பிசாசை ஜெயித்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயித்தவர்கள் அப்படின்னு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை இழந்து விடாதபடி நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியும்? நம்ம ஒரு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. சில சிறையிருப்புகள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஃபைனான்சியல் நெருக்கடி இருக்கலாம். ஒரு சிலருக்கு ஆவிக்குரிய ஒரு மந்தத்தன்மை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து எனக்கு வாஞ்சை இல்லையே, ஜெபிக்க வாஞ்சை இல்லை, வேதம் வாசிக்கிறதுக்கு வாஞ்சை இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு வாஞ்சை இல்லை, ஏதோ ஒரு சில ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்துறதுக்கு எனக்கு முடியல. ஒரு ஆவிக்குரிய ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை இருக்கலாம். ஒரு சிலருக்கு என்னது? அவங்களுடைய விட முடியாத பாவங்கள், உலகத்தின் காரியங்கள். என்னால் விடுதலையாக்கப்பட முடியலையே, துக்கத்திலேருந்து வெளியே வர முடியலையே. துக்கம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடாமலேயுமா இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள், என்ன செய்யாமல் இருக்கோம்? காலையில் எழுந்தால் ப்ரஷ் பண்ணுறோம், குளிக்கிறோம், காஃபியை மறக்க மாட்டோம், காஃபி டீ குடிக்கிறத மறக்கவே மாட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம குளித்து ட்ரெஸ் பண்ணி என்ன செய்யலை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில் அந்த மகிழ்ச்சி, உள்ளான மகிழ்ச்சி, தேவன் கொடுக்குற சமாதானம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? இல்லை துக்கத்தோடு தான் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை பின்பற்றுகிறோமா? ஆண்டவர் துக்கத்தோடு பின்பற்றுங்கன்னு சொல்லலை. உங்கள் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றுங்கள். உங்களை நீங்களே வெறுத்துட்டீங்கன்னா சிலுவை சுமக்கிறது ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறார். நம்ம பாரங்கள் சுமக்கலாம் இருக்கலாம். எல்லாரும் உலகத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான பாரங்கள் உண்டு. ஆனால் அந்த பாரங்களை சுமக்கிற உலக மனிதர்களை விட, தேவனை அறியாதவர்களை விட, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள் நாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாருன்னா, நம்ம சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மனதில் தெளிந்த சிந்தையோடு இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. செப்பனியா 3 இந்த 19-20 நம்ம வேறு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதில் நம்ம பார்க்கும்போது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின அனைவரையும் தண்டிப்பேன். அப்போ ஆண்டவருக்காக நம்ம வாழ நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா எல்லா நாளும் நம்மளுக்கு சிறுமையே கிடையாது. உன்னை சிறுமைப்படுத்தினவனை நான் தண்டிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ காலம் ஆண்டவர் பொறுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம பிள்ளைகளை நம்ம ஒப்பு கொடுப்போமா? யாராவது ஒருத்தர் திட்டிட்டு போட்டோம், அடிச்சுட்டு போட்டோன்னு உலக மனிதர்கள் நமக்கே நம்முடைய பிள்ளைகள் மேலே இத்தனை பாசம் இருக்குமானா, தன் இரத்தத்தையே சிந்தி நம்மை தனக்காக வாங்கி கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு, தன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே ஒப்பு கொடுத்து பரலோக குடும்பத்தில் இணைத்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம மேலே பாசமும் ஒரு அன்பும் பற்றுதலும் இல்லாமல் இருக்குமா? பாருங்கள், கட்டாயமாக இருக்கும். அவர் யார்? பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர், தீமையை வெறுக்கிறவர். அவர் வெறுக்கிறத நம்ம வெறுத்துட்டோம்னா நம்ம அவருக்கு ரொம்ப பிரியமான பிள்ளைகளாக மாறிவிடுவோம். கர்த்தருக்கு எது பிடிக்கல அது எனக்கும் பிடிக்கல, கர்த்தருக்கு எது பிடிக்கும் அது எனக்கும் பிடிக்கும். இந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் தொடர்றதுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன். நொண்டியானவன் மற்றவங்கள மாதிரி நடக்க ஃபாஸ்ட்டாக வாக்கு பண்ண முடியாது. என்ன செய்கிறோம்? சில நேரத்தில் கீழே விழுந்துட்டா கூட என்ன செய்யுது? முட்டி தான் முதல் அடிப்படுது. இப்போ முட்டியில் முழங்காலில் அடிப்படும் போது சில பேருக்கு முழங்காலில் அந்த ஆயில் அந்த இது இல்லைன்னா, பசை இல்லைன்னா அவங்க நடக்க முடியாமல் அது 2 முட்டும் தேய்க்கும் போது வலி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அப்போ மற்றவங்கள மாதிரி நம்ம ஓட முடியுமா? மெல்லமாக தான் நடந்து வர முடியும். அதை விட இன்னும் மோசமான நிலைமைகளில் திடீர்னு அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும் பாருங்கள். அவங்க ஒரு வீல் சேரில் போகும்போது அவங்க மனசு வலிக்கும். அது கூட இல்லாத நிலைமையில் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது,
தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை பலப்படுத்துங்கள். ஒருவேளை தள்ளாடும் முழங்கால்களாக இருக்கலாம், நம்ம சாதிக்க முடியாதவர்களா, பலனற்றவர்களா ஒருவேளை காணப்படலாம். இதெல்லாம் ஒரு சிறையிருப்பு தான். ஒருவேளை அப்படிப்பட்டவங்க நம்ம நினச்சி பார்ப்போம், என்னைக்கு நம்மளால் ஓட முடியுமா, நடக்க முடியுமா, இவ்வளோ நேரம் நிற்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் யார்? நம்முடைய தேவன் அதிசயமானவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, குந்தி குந்தி நடக்கிறீங்களா? எது வரைக்கும் குந்தி குந்தி நடப்பீங்க? கர்த்தரை பின்பற்றுகிறதா, இல்லை பாகாலை பின்பற்றுகிறதெல்லாம் இருக்கிறதா, இல்லை உலகத்தை பின்பற்றுகிறதா, இல்லை நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முழு இதயத்தோடு பின்பற்றுகிறதா, உலகத்துக்காகவே வாழ்ந்து முடிக்கிறதா, தேவனுக்காக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி வெறும் கையோட பரலோக ராஜ்யத்துக்கு போகாமல் ஆத்துமாக்கள் திரளான ஆத்துமாக்களை சம்பாதித்தவரெலாம் நம்ம போகிறோமா? யோசித்து பாருங்கள். 2 நினைவுகளால் சில பேர் குந்தி குந்தி நடக்கிறதுலையே வாழ்நாள் வீணாக போயிடும். ஆண்டவரே இன்னொரு அடையாளத்தை தார், இன்னொரு அடையாளத்தை தார். இப்படி அடையாளத்துக்கு மேலே அடையாளத்தை கேட்பாங்க. கிதியோன் கூட கேட்டார். ஆனாலும் அந்த கேட்கறது கூட ஒரு அளவு இருக்குது. நம்ம வாழ்நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தோம்னா என்றைக்கு நம்ம எழும்பி பிரகாசிக்க போகிறோம் கர்த்தருக்காக? வசனம் சொல்லுது, உன் சிறையிருப்பை நான் மாற்றுவேன், தள்ளுண்டவனை சேர்த்து கொள்ளுவேன், அவர்கள் வெட்கம் அனுபவித்த எல்லா தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். இதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம 1000 வருஷம் அரசாட்சியிலலாம் நல்லா தான் வாழ போகிறோம். பிதாவாகிய தேவனோடு நித்தியமாய் வாழும்போது நல்லா தான் வாழ போகிறோம். அதில் இந்த பூமியில் இந்த வார்த்தைகளின் படி நமக்கு தேவன் வெட்கம் அனுபவித்த ஒவ்வொரு தேசத்துலேயும் நாடுகளிலேயும் நம்மளை என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு, கீர்த்தியை உண்டாக செய்வேன், புகழ்ச்சியை உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், உங்களை சேர்த்து கொள்ளுவேன். சில பேர் எனக்கு இது தகுதி இருக்குதா ஆண்டவரே, என்னையா அழைத்தீர், என்னையா அழைத்தீர். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற மாதிரி ஒரு இடத்துல விருந்துக்கு போயிருக்கும்போது முதன்மையான ஆசனங்களில் உட்காராது. ஒருவேளை உன்னை விட முக்கியமானவங்க அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நீ பின்னாடி உட்கார்ந்தீங்கன்னா நீ வான்னு சொல்லும்போது உனக்கு ஒரு பெருமை உண்டாகும், அந்த இடத்துல புகழ் உண்டாகும். அவங்க சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப முக்கியமானவங்க, எனக்கு வேண்டியவங்க, இவங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க. சில இடத்துல கனப்படுத்துவாங்க. ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தார். அந்த மியூசிக் டைரக்டருடைய அகஸ்டின் பிரதர் இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ அப்படி தான் ஊழியக்காரங்க எல்லாருக்கும் மேன்மையாக ஒரு சீட்டு போட்டு அதில் உட்கார வச்சாங்க. முதல்ல ஊழியக்காரங்க தான். சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறீங்களா, எல்லோரும் இந்த பக்கம் வந்துடுங்க. அதுக்கு பிறகு தான் மற்றவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அங்கே தான் உட்காந்துருந்தாங்க. அந்தளவுக்கு கர்த்தரை கனப்படுத்துகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் எங்கே ஒருவேளை தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீங்களா, உங்களுக்கே நான் வர முடியுமா, நான் இதை ரீச் ஆக முடியுமா, இது எனக்கு தானா, உங்களுடைய கண்கள் என்ன செய்யும், அதிசயத்தை காண்பிக்கும், காணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எனக்கு தானா இந்த மேன்மை. எஸ்தர் கூட வந்தவங்க எத்தனை பேர் பாருங்கள், பல தேசத்தை சேர்ந்தவங்க, ரொம்ப அழகானவங்க, இளமையானவங்க, கற்பு உள்ள பெண்கள் இருந்தாங்க. எஸ்தருடைய சிரசின் மேலே இந்த அகாஸ்வேரு ராஜா தன்னுடைய கிரீடத்தை வைக்கும்போது எஸ்தருக்கு எப்படி இருந்திருக்கும், எனக்கா இது, இந்த பாக்கியம் எனக்கா? எவ்வளோ பேர்லாம் இருந்தாங்க, நான் தகுதி இல்லாதவர், எனக்கு போய் இவ்வளோ பெரிய பாக்கியமாக நான் உங்களுடைய மனசு என்ன இருக்கும், பெரிய ஆச்சரியத்தில் இருந்திருக்கும். இப்படி தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்குற வெகுமதி இருக்கும். எனக்கு தானா இது, இந்த சுகம் எனக்கா கிடச்சிது. எத்தனையோ பேர் டேப்லெட்ஸ் ஆரம்பித்தாங்கன்னா கடைசி வரைக்கும் டேப்லெட்லேயே போயிட்டுருக்காங்களே. எத்தனையோ பேர் டயாலிசிஸ்லேயே போவாங்க பாருங்கள். ஆனால் அதுலேயும் ஒரு சிலருக்கு சுகமாகி அவங்க சாட்சியாக இருக்கும்போது எங்களை வர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த வேதனை இல்லாமல் அவங்க வாழ்கிறதுக்கு ஒரு தருணம் கிடச்சிதே. எத்தனையோ பாஸ்டர்ஸ்லாம் கூட அந்த பாதையில் போகும்போது அவங்கள மட்டும் தேவன் வித்தியாசமாக நடத்தி நான் பார்த்துருக்கேன். இன்றைக்கி கூட அவர் உயிரோடு இருக்கிறார். எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அவர் பாருங்கள், சரியாக தன்னை பார்த்து காட்டா கூட அவருக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவருக்கு சூட்டபிளே கிடையாது. அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ஊழியத்தை வல்லமையே செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அற்புதம், இப்படிப்பட்ட அதிசயம், இப்படிப்பட்ட விடுதலை தான் தேவ பிள்ளைகளுக்கு உண்டு.
எல்லாமே ஒரு சிறையிருப்பு தானே. இப்போ இது போல் எத்தனையோ வியாதிகளில் இருக்கலாம், ஜனங்கள் இருக்கலாம். எவ்வளோ நிந்தனை, கடன் சுமைகள், இந்த ஜென்மத்தில் தீர்மானம் கூட சில பேர் சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை ஜெனரேஷன் என் பிள்ளைகளுக்கு நான் இந்த கடனோடு நான் விட்டுட்டு போயிடுவோன்னு தடுமாறுகிற தாய் தகப்பன் இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய கர்த்தர் பாருங்கள் ரொம்ப நல்லவர். அவர் சொல்லுகிறார், உன்னை ஒதுங்க வைத்திருந்த இடத்துல எல்லாம் நான் உன்னை என்ன செய்வேன், கூட்டி கொண்டு வருவேன், சேர்த்து கொள்ளுவேன். உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. யோசேப்புக்கு பார்த்தீங்களா, எத்தனை பேர் ஜெயிலில் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த யோசேப்பை தேடி விடுதலை வந்தது. இந்த யோசேப்பு தன் விடுதலைக்காக யாரை நம்பியிருந்தான்? பானை பாத்திரக்காரன். ஆண்டவர் கூடவே இருந்தார் பாருங்க யோசேப்போட. அதுதான் வெற்றியினுடைய ரகசியம். இன்னைக்கு நம்ம கூடவே ஆண்டவர் இருக்கிறாரா? எத்தனை பேர் தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை உணர முடியும்? எப்போ தேவன் என்னோடு இருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? ஒரு சிலர் எப்பவுமே ஒரு குற்ற மனசாட்சி வச்சுருப்பாங்க. அந்த குற்ற மனசாட்சியோடு வாழ்கிறது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. மறுபடியும் குற்றத்தில் விழுகிறதும் கர்த்தருக்கு பிரியம் இல்லை. குற்ற மனசாட்சி இருந்ததை நான் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய இரத்தத்துக்குள்ளே போய் இயேசுவே உடைய இரத்தத்தினால் இந்த குற்ற மனசாட்சியை அறவே கழுவி சுத்திகரி. ஏன்னா நம்ம அந்த மனசாட்சியோட சந்தோஷமாக வாழவே முடியாது. இந்த மனசாட்சி இருந்தால் நம்ம தெம்ப ஊழியம் செய்ய முடியாது. அதனால தான் தாவீது 51 சங்கீதத்தில் என்ன சொல்கிறார்? ரட்சண்ய நான் பாவிகளுக்கு உமது வழியை உபதேசிப்பேன், பாதகர் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். அதுக்கு என்ன தேவை? எனக்கு குற்றமில்லாத ஒரு இருதயம் தேவை. மனசாட்சியில் 51 சங்கீதத்தை எடுத்து பாருங்கள். அதில் தெளிந்த ஆவி எனக்கு தார், சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இருக்கா இல்லையா? உமது ஆவியை என்னை விட்டு, பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதிரும். ஏன்னா எனக்கு என்ன வேணும்? பாதகருக்கு உமது வழியை உபதேசிக்கணும். பாவிகள் இருக்கிறாங்களே, நரகத்தை நோக்கி ஓடுகிறாங்களே, அவர்களுக்கு நான் என்ன செய்யணும்? தேவனுடைய நல்வார்த்தையை சொல்ல வேண்டும். என் வாழ்க்கை அதற்கு சாட்சியாக இருக்க வேண்டும். என் சிறையிருப்பை மாற்றுங்க ஆண்டவரே. இப்போல்லாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உள்ள ஒரு பிசாசினுடைய ஒரு சத்தம் என்ன செய்யும்? எப்போன்னு காத்திருக்கும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை பிடிச்சு வச்சு அந்த ஊழியக்காரர்களுடைய மனதை வேதனைப்படுத்தி ஒரு குற்ற மனசாட்சி சுமத்திட்டா அவங்க எழுந்துக்க முடியாது. அடுத்த நாள் ஊழியம் செய்ய முடியாது. அதில் அவமானப்படுத்தணும். இப்படி தான் கர்ச்சிக்கிற சிங்கம் போல பிசாசு எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். எதிலாகப்படுவாங்க. இடையில் ஒரு பிரதர் மெசேஜ் போட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு, உங்களுக்கு எவ்வளோ கூலி கொடுக்குறாங்க, நீங்கள் டெய்லி வீடியோ போடுறீங்களே. நான் சொன்னேன், ஆண்டவர் என்ன நிறைவாக ஆசீர்வதிச்சிருக்கிறார். எனக்கு யாரும் கூலி கொடுத்து அந்த கூலிக்காக நான் ஒரு வேலை செய்வேனா? இப்படி தானே கனமான ஊழியம். அவர் தேவையை சந்திப்பார். யார் யார் மூலமாகவோ எங்கேருந்தெல்லாமோ ஊழியத்தை செய்யும்போது தேவன் கனப்படுத்துகிறார். எத்தனை பொருட்கள் இலவசமாக தேவன் கொடுக்குறார். அப்போ நமக்கு ரொம்ப ஆசையும் கிடையாது. இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு ஒரு கார் தேவையா? கார் ஓட்டினா செலவு அதிகமாகும். ஒரு டிரைவரை போட்டு அது மெயின்டைன் பண்ணுறது, காசு கொடுத்து தேவையா? அதோட என்ன செய்யலாம்? ரொம்ப ஈஸியாக ஓலாவில் புக் பண்ணால் எங்கேயாவது போயிட்டு வரலாம். பிள்ளைகள் இருக்கும்போது வேறு விஷயம். இப்போ இந்த நாட்களில் தேவையில்லாத ஒன்றை வாங்கி எங்கள் வீட்டில் அடுக்கிறது எனக்கு என்னத்துக்கு? நான் சொன்னேன், ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்கார். ஐ எம் பிளஸ்ட் பை காட் இன் எவ்ரி வே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு போட்டிருந்தேன். அப்போ பாருங்கள், நம்மளை சோதிக்கிறதுக்கு எத்தனை வகைகள் வருது பாருங்கள். என்ன கூலி வாங்குறீங்க? தேவன் இன்றைக்கி உயிர் கொடுத்து, பிச்சை கொடுத்து, உயிரை பிச்சையாக கொடுத்து, சொகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, கீழே விழுந்து நம்மளை தூக்கி எடுத்து நிற்க வச்சு இன்றைக்கி சத்துருக்களுக்கு முன்பாக வெண்கல அலங்கமாக இருப்பு தூணாக வச்சிருக்கிறாரே. இதுக்கு மேலே என்ன கூலி வேணும்? வேலையாள் தன் கூலிக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறான். அவர் சோறு போடுவார், ட்ரெஸ்ஸு கொடுப்பார், தங்க இடம் கொடுப்பார். மேலான பரலோக ராஜ்யத்தில் கைவேலை இல்லாத வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஏற்ற காலத்தில் அங்கே கூட்டி சேர்ப்பார். இதுக்கு என்னத்துக்கு நமக்கு கூலியே தேவையில்லை. கடைசி வரைக்கும் இப்படியே வாழணும். ஏன்னா ஐஸ்வர்யமும் வேணாம், தரித்திரமும் வேணாம். அதில் நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, உன் கண்காண நான் உன்னுடைய சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளாக, இதில் மக்களுக்குள் போட்டிருக்கு, உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், உன்னை மீண்டும் அழைத்து கொண்டு வந்து சேர்ப்பேன், உங்களை புகழ்ச்சிக்கு உரியவர்களை ஆக்குவேன், ஒவ்வொரு இடங்களிலும் உங்களை போற்றுவார்கள். அங்கே உள்ளவங்க உங்களின் சொந்த கண்களுக்கு முன்னால் அவர்களெல்லாம் நான் என்ன செய்வேன், உங்கள் கையில் கொண்டு வந்து ஒப்பு கொடுப்பேன். அகதிகளாக, கைதிகளாக போட்டிருக்கு இதில், அவங்கள ஒப்பு கொடுப்பார். உங்களுக்கு உபத்திரவப்படுகிற உங்களுக்கு நான் வந்து என்ன செய்வேன், ஆறுதலை தருவேன். தேவ ஜனங்களோடு அவர்கள் அனுபவிக்கிற ஆறுதல் உனக்கு கிடைக்கும். உன்னை உபத்திரவப்படுத்துறவர்களுக்கு நான் உபத்திரவத்தை அவர்களுக்கு கட்டளையிடுவேன். அதான் என் நீதின்றார் ஆண்டவர். அப்போ ஏன் நம்ம கவலைப்படணும்? பார்த்தீங்களா, தேவன் சொல்லுகிறா, இந்த மாதத்தில் உங்களை நான் எப்படி வைப்பேன், புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். எத்தனையோ பேர் எப்படியோ வாழ்ந்து எப்படியே தோல்வியை தழுவி இருக்கலாம். அதுக்காக நாமளும் தோல்வியை தான் தழுவணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நம்மளும் தப்பு தண்டெல்லாம் பண்ணும்போது வெக்கத்தை தான் அனுபவித்தோம்ல. ஒரு சில செத்த ஈக்கள் என்ன செய்யுமா, பரிமள தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நார பண்ணும், சொற்ப மதியணும். இதெல்லாம் நம்ம தனியாக உட்காந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நல்லா தெரியும். இன்னைக்கு காலைல கூட யோசித்து பார்த்தேன், இந்த கனமான ஊழியத்திற்கு ஒரு பாத்திரமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆண்டவரே என்னையும் உங்களுக்கு எப்படி நேசிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே புறப்பட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம எல்லாரும் அப்படி நினச்சி பார்க்கணும், என்ன தகுதி இருக்குது, நம்மள என்ன தகுதி இருக்குது. இன்றைக்கி வந்து பேச கிருபை தராரு, ஆண்டவருக்காக பேசுகிறோம், ஜெபம் பண்ணுறோம், கிருபை தராரு, பாரம் கொடுக்குறாரு. நம்ம நிறைய பாதைகள் வழியாக அடிபட்டு வந்ததுனால இன்றைக்கி அடிபடுகிறவங்களை குறித்து நம்மளால் என்ன செய்ய முடியல, தவறாக பேச முடியல. ஆண்டவர் இயேசு எப்படி சொல்கிறாரு, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். ஏன்னா எல்லா விதத்துலேயும் நம்ம சில பாதைகளோட போயிட்டு வந்திருக்கிறோம், சில பாதைகளில் போகாமலே புரிஞ்சுக்கிட்டும் இருந்திருக்கிறோம். மற்றவங்க படுகிற கஷ்டங்கள், அவர்களுக்கு வருகிற ஆக்கினை தீர்ப்பு, சில தண்டனைகள், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது, ஒரு தேவ பயம். கொரோனாவில் எவ்வளவு நல்ல ஊழியக்காரர்கள்லாம் மறித்து போயிட்டாங்க. அவர்களெல்லாம் அந்த நிலைமைக்கு போக அவர் பரலோகத்தில் தான் இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுடைய சொந்த குடும்பம், அவங்களுடைய சபை, அவங்களுடைய நண்பர்கள் வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. என்றைக்கும் அது ஒரு ஆறாத காயம் போல தான் இருக்கும். நம்ம எல்லோரும் கிறிஸ்துவலாக இருந்தாலும் சில நேரம் அந்த ஒரு காயம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்வார், அப்படி கலங்கும் போதெல்லாம் அவளை கண்ணீரை துடைத்து அவர்கள் ஆறுதலை பெற்றவர்களாய் தொடர்ந்து முன்னேறி சில கிருபைகளை தேவன் கொடுக்கிறார். அப்போ இந்த நாளில் சொல்கிறார், உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றும் போது. மொர்தெகாய் எஸ்தரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பாங்க பாருங்கள். என் கையிலே கொடுத்துட்டார் ராஜா, அந்த ஆமான் கிட்டேருந்து பறித்து என் கரத்தில் கொடுத்துட்டாரே அப்படின்னு மொர்தெகாய் எஸ்தரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அதோடு இல்லாமல் ராஜா சொல்லிட்டாரு, நீ என்னெல்லாம் தோணுதோ அத்தனையும் எழுது, லெட்டரில் என்னெல்லாம் எழுதணும். துர்ச்செய்தியை கேட்டதுனால யூதக்குள்ளெல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்களா, சிறையிருப்பில் நம்ம செத்து போயிடுவோன்னு நினச்சிட்டு இருக்காங்களா, ஒருவேளை அந்த மரண கண்ணியை நினச்சி இன்றைக்கி அந்த சிறையிருப்பில் இருக்காங்களா, மரண பயத்தில் இருக்காங்களா, அழிந்து போயிடுவோங்கிற நிலைமையில் இருக்கிறாங்களா, நற்செய்தியை நீ எழுதி அனுப்பு. என்னெல்லாம் உங்களுக்கு தோணுதோ எழுதுங்க, முத்திரை போடுங்க. இந்த முத்திரையை செல்லாமல் போக பண்ண யாராலையும் முடியாது. இயேசுவின் நாமத்தில் முத்திரை போட்டுட்டா யாராலையும் முடியாது. இயேசுவின் நாமம் பெரிய நாமம், மகா பெரிய தேவன், மகாதேவன். அவர் மகாதேவன் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் நம்முடைய தேவன் யார்? அவர் தான் அந்த வார்த்தைக்கே பாத்திரர், அவர் ஒருவர் தான் பாத்திரர். இப்போ கர்த்தர் நல்ல தேவன். இதில் நம்ம பார்க்கும்போது உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவேன். அப்போது தேவன் பாருங்கள், சிறுமைப்படுத்தினவர்களுக்கு பனிஷ் பண்ணுவார், ஆனால் சிறுமைப்பட்ட நமக்கு இந்த மாதத்தில் என்ன செய்வேன்னு சொல்கிறாரு, புகழ்ச்சியாய் மாற்றுவேன், கீர்த்தியாய் மாற்றுவேன், கீர்த்தியை கொடுப்பேன். இன்னைக்கு ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற நம்முடைய தேவன். அவருக்கு தெரியும் நேபுகாத் நேச்சாருக்கு புத்தி வர பண்ணணும்னா கொஞ்ச நாள் கீழே இறக்கணும். இறக்கிட்டார், போஸ்ட்லேருந்து இறக்கி
எங்கே கொண்டு போயிட்டார். போஸ்ட்டு போச்சுன்னா அவ்வளோதான், ஒரு போஸ்ட்டுக்கு வரைக்கும் தான் மரியாதை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும், இவன் யாரோ தெரியாதுன்றவாங்க. உலகம் அப்படி தான் இருக்குது. அது மாதிரி ராஜாவுக்கு போஸ்ட்டு போயிடுச்சு. என்னத்துக்கு போச்சு? பெருமை. என்னுடைய என் சொந்த ஒரு மகிமைக்காக உண்டு பண்ணின மகா பெரிய பாபிலோன் அல்லவா, அவ்வளோதான். ஒரு குட்டு விட்டார் ஆண்டவர். என்ன போயிட்டான், மாடு தின்ற புல்லு தேய்ன்றதுக்கு போயிட்டான். அரண்மனை போச்சு, வசதி போச்சு, ஆடம்பர வாழ்க்கை போச்சு, மரியாதை போச்சு. அப்போ கொஞ்ச நாள் தள்ளினா தான் இவங்களாம் புத்தி வரும்ன்ட்டு சில நேரத்தில் சிலரை சீட்டு கிழிச்சிடுவார். சிலரை கொண்டு தான் அங்கே உட்கார வச்சுடுவார். நல்ல காலம் நேபாத் நேச்சருக்கு போஸ்ட்டு காலியாகவே இருந்துச்சு. அதுக்குள்ளே மனம் திரும்பிட்டான் பாருங்கள். சில பேர் மனம் திரும்பாமல் இருந்தால் என்ன செய்திருப்பார், யாரையும் கொண்டு உட்கார வச்சுருப்பார். சவுலை சீட்டை கிழிச்சார், தாவீதை கொண்டு உட்கார வச்சிட்டார். தாவீது யாருன்னு சொன்னார், என் இருதயத்திற்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான். சீட்டை கிழிக்கவும் அவருக்கு முடியும், சீட்டில் உட்கார வைக்கவும் கர்த்தருக்கு முடியும். இந்த மாதம் அது மாதிரி தான் ஒரு பேட்டில் ஃபீல்டு மாதிரி போயிட்டுருக்கு. இந்த மாதத்தில் ஒரு கியூரியஸ், அப்படியே ஒரே என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வம். யார் வருவாங்க, என்ன நடக்கும். ஓட்டு போடாதவங்களுக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருக்கும். ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு கிடைக்காது, சில பேருக்கு டைம் கிடைக்காது. சில பேர் ரொம்ப சிக் பெட்டில் இருப்பாங்க, ரொம்ப வயசான நிலைமையில் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட என்ன இருக்கும், நான் போடலைன்னா யார் வந்தால் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆசை. அப்போ இன்றைக்கி தேவன் சொல்லுகிறாரு, உங்கள் கண்காண உங்கள் சிறையிருப்பை நான் மாற்றும்போது உங்களுக்கு என்ன உண்டாகும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகும். நீங்கள் சிறையிருப்பில் போய் பிசாசு தள்ளும்போது சரண்டர் ஆகிடக்கூடாது. இந்த லிங்கில் வரும்போது தான், ஆலயத்துக்கு வரும்போது தான் பலவீனம். அப்போ அதை கடிந்து கொள்ளணும். இயேசுவின் நாமத்தினால நான் முன் வச்சு காலை பின் வைக்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எனக்கு தகுதியானவன் அல்லன்னு சொல்லியிருக்கிறார். கை வச்சுட்டேன், உபவாசிப்பேன், ஜெபிப்பேன். ஒவ்வொரு வாரம் 2 நாட்கள் உபவாசித்து, ஒருவேளை தான், ரொம்ப பெருசாக இல்லை, என்னை தொடர்ந்து வருகிற இருளின் கிரிகளை அழிப்பேன். எங்களை தொடர்ந்து வருகிற பாவ சாப ரோக கட்டுகளை நான் உடைத்து நான் பரிசுத்த பிள்ளையாக நான் வாழுவேன். என்னை அலைக்கழித்து என்னை பாவத்துக்குள்ளா தள்ளுகிற எல்லா ஆவிகளை சுட்டரித்து நான் ஜெயம் பெறுவேன். வார்த்தையினால் ஜெயம் பெறுவேன், அபிஷேகத்தினால் நான் ஜெயம் பெறுவேன், அக்கினியினால் பரிசுத்தம் அடைவேன். யாரெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கிறீங்களோ, கர்த்தர் சொல்றார், உன் சிறைப்பை நான் மாற்றுவேன். யோபுவின் சிறைப்பை மாற்றினார். எப்போ மாற்றினார்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது. யோபு கூட பாருங்கள், நல்ல மனுஷன்தான். தன்னுடைய சிநேகிதர் என்ன நக்கலாக பேசினாலும் இயேசுவை பார்த்த உடனே, ஆண்டவரை பார்த்த உடனே எல்லாம் மறந்து போச்சு. யோபு 42:10 முதல் 17 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது, எந்த சிநேகிதர் அவனை நோக்கி நியாயம் தீர்த்தாங்க. என்ன தப்பு செய்யாமலாம் நீ தண்டனை அனுபவிச்ச, ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, அதனால்தான் உனக்கு இந்த பாடு, அதனால்தான் உனக்கு இந்த வியாதி, அதனால்தான் உன் பிள்ளைகளை இழந்த. இழப்பு மத்தியில் இருக்கிறவங்க எவ்வளோ வேதனையில் இருப்பாங்க. அவங்கள குத்தி காமிக்கிறதுக்கு ஒரு 100,000 பேர் இருப்பாங்க. ஆனால் அந்த பாதை ஒரு வேளை நமக்கு ரிட்டன் ஆகும்னு தெரிஞ்சவங்க பேசவே மாட்டாங்க. ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சமானவர்கள் தான். நான் நினைப்பேன், எதுக்கு இந்த வியாதி வருது? என் ஹஸ்பண்ட் டயாலிசிஸ் பண்ணும்போது அங்கே இருக்க டெக்னீஷியன்ட்ட கேட்பேன், எதுக்காக இந்த வியாதி வருது, என்ன செஞ்சால் வராது, ஏன் இவ்வளோ பாடு, குடித்தவங்க சிகரெட் பிடிச்சவங்களுக்கு இந்த வியாதி வருது, அது இதுன்றாங்க, இது செய்யாதவங்களுக்கும் வருது, அதுக்கு என்ன காரணம்? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டெக்னீஷியன் இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் சொல்லுவார், உடம்பு இல்லை இது, அதனால் வியாதி வருது. கல்லுக்கு வியாதி வருமா, மண்ணுக்கு வியாதி வருமா, டேபிளுக்கு வியாதி வருமா, இந்த புல்பீட்டுக்கு வியாதி வருமா? வராது. இது உடம்பு, அழியக்கூடிய உடம்பு. இதில் எல்லாம் ரத்தம் ஓடுது, மாம்சமும் ரத்தத்தை உடைய மண்ணான சரீரம் இது. அதனால தான் வியாதி வருது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்வாங்க, வியாதி வந்துருச்சு அப்படின்னா நீ யார், பெரிய பாவி, அதனால தான் நீ நஷ்டம் அடைஞ்சிட்ட, நீ பாவி, கடலில் விழுந்துட்ட, தொழில் பிஸ்னஸ் உனக்கு இல்லை, நீ ஒரு பெரிய பாவி. ஆனால் அப்படி நியாயம் தீர்த்த தனது சிநேகிதர்களுக்காக யோபு ஜெபித்தாராம். சிறையிருப்பு, அந்த சிறையிருப்பு நடுவிலேயே அவர் உடம்பெல்லாம் வலி வேதனை,
அதை மறந்து தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் என்ன செய்தார்? மாற்றினார். எல்லாம் 2 மடங்கு 2 மடங்கு 2 மடங்கு. அனுபவிக்கிறது ஆயுசு காலமும் நல்லா போதுங்கிற அளவுக்கு ஆயுசு காலம் எல்லாம் இருக்கும். ஆயுசு காலம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? அப்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, யோபுவின் சிறையிருப்பை மாற்றினேன். சங்கீதம் 126 சொல்லியிருக்கு, சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவள் போல இருந்தோம். திடீர்னு நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல காலம், தேசத்துக்கு ஒரு நல்ல காலம், உலக நாடுகளின் பல பகுதிகளில் சிறையிருப்பில் இருக்கிற, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்க, நியாயம் கிடைக்காம இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னா, இதுவரைக்கும் பயங்கர ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வெறும் இந்த மெடிசன் சாப்பிடுங்க போதும் அப்படிங்கிற ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுன்னா, அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ திடீர்னு இதெல்லாம் வந்த உடனே ஏதோ சொப்பனமா நான் காண்கிறது கனவா இல்லை நான் நனவா? சில நேரம் அப்படி தான் ஆயிடுது இல்லை? அதனால தான் ரொம்ப மைண்டில் ஒரு மாதிரி டென்ஷனாக உள்ளவங்க கிட்டலாம் முதலே சொல்லிடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்க வராங்க, தாய் தகப்பன் ஒரு மாதிரி டென்ஷன் கேஸ்லாம் இருக்கும், வராங்க வராங்க வராங்க. அப்போ தான் ஒரு நாளைக்கு அது இருதயம் சிந்தையெல்லாம் டியூன் பண்ணி வச்சுருக்கும். திடீர்னு வந்து நின்று ஆயிரும் ஒரு சில கேஸ்லாம், அங்கேயே ஒரு மாதிரி ஆயிரும். அதுதான் ஆண்டவர் கூட நமக்கு சொல்கிறார், சீக்கிரம் வருகிறேன் சீக்கிரம் வருகிறேன், இதோ வருகிறேன், ஆயத்தமட ஆயத்தமட. அதே மாதிரி தான் நிறைய வியாதிகளுக்கு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு மருந்தோ மாத்திரையோ அதில் சுகமாயிராதா அப்படின்னு நான்லாம் ரொம்ப ஜெபிச்சிருக்கேன். டயாலிசிஸ் எவ்வளோ கொடுமையாக இருக்குது ஆண்டவரே, இதை விட 5 மணி நேரம் அப்படியே படுத்துருக்குது எவ்வளோ கஷ்டம். 4 மணி நேரம் நம்மளை அசையாமல் படுத்துருப்போமா? நின்று ஒரு 2 நிமிஷம்னாலும் நிற்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது நம்முடைய, அதான் அவ்வளோதான் சரீரத்தில், ஆனால் கோஆப்ரேஷன் அவ்வளோதான் வருது. அப்படி இருக்கும்போது பாருங்கள் எவ்வளவு கஷ்டம். அதெல்லாம் அந்த கண்ணீர்லாம் கூட ஒரு நாள் துடைக்கப்படலாம். அப்போ சொப்பனம் காண்கிறவளை போல இருந்தோம், ஆனால் விடுதலை வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நம்முடைய வாய் நகைப்பினாலும் ஆழ்ந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. பார்க்குறவங்களாம் சொல்கிறாங்க, பெரிய காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்போம், கண்ணீரோடு விதைச்சிருக்கோம், கம்பீரத்தோடு அறுப்போம். அள்ளி தூவும் விதை அழுது கொண்டு போகிறவன், சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான். 40 நாள் எப்படி நமக்கு கீழேருந்து மேலே ஏறி வர்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். பஸ்ஸு பிடிச்சி வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், இந்த வெயிலில் நடந்து வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும். இருந்தாலும் ஒரு வழியாக 40 நாள் என்ன செய்தோம்? அப்படி இப்படி தள்ளிட்டோம். அதே மாதிரி வாழ்நாளெல்லாம் இருந்திருக்கலாம் போல இது. இப்போ 2 நாள் தான் என்ன செய்யுது? பலவீனமாக தெரியுது, சோர்வாக தெரியுது. ஆனாலும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த கிருபைகள் இருக்குதுங்கிறத நம்ம நம்பணும். 40 நாள் மட்டும்தானே இருந்துச்சு, நெடுங்காலத்துக்காக தான் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணோம், கொஞ்ச நாள் அர்ப்பணித்தோம். அந்த கிருபை, அந்த விடுதலை, அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதம், அந்த நம்பிக்கை, அந்த தரிசனம் எல்லாம் எனக்குள்ள தான் இருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை எழுந்துடக்கூடாது. அன்னைக்கு பெற்றுக்கொண்டேன், அதான் இன்னைக்கு போயிடுச்சு இல்லை, 2 நாட்களில் போயிருமா என்ன? கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து கழுகளை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், நடந்தாலும் ஓடினாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். இன்னும் 2 நாள் தான், அடுத்த நாள் நம்ம கூடி வரப்போகிறோம். புதன் வியாழன் அப்படி தானே? புதன்கிழமை உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் குடும்பத்துக்கு கூட அதை ஜெபிக்க நாளாக வச்சுக்கலாம். வியாழக்கிழமை எதுக்கு வச்சுக்கலாம்? ஊழியத்திற்காக, நம்மளை சுற்றியில் இருக்க ஆத்துமாக்களுக்காக, ரட்சிப்புக்காக வச்சுக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை எல்லோரும் கூடி மறுபடியும் நம்ம குடும்பத்துக்கு தான். எப்படி இந்த செக்கு மாடு போல் என்ன செய்கிறோம்? சுற்றி சுற்றி வரோம். அப்படியாவது ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி எழுப்பி, எலிசாவை போல் ரெட்டிப்பான வல்லமை உள்ள பிள்ளைகளாக எழுப்பி கொடுத்துட்டு நம்ம முடித்தா பரவாயில்ல. அதுக்கு தான் வெள்ளிக்கிழமையும் நம்ம செபிக்கிறோம். அவ்வளோதான். ஒரு நாள் போச்சுன்னா அடுத்த நாள் திரும்பி கூட போகிறோம். அப்போ இந்த 1-2 நாள் எதுக்காக? சுய பரிசோதனை பண்ணுவதற்காக, ஆவியில் பலனடைவதற்காக, சில நேரம் நம்மளுடைய செல்ஃபை கவனிச்சிக்கிறதுக்காக. ஒரு காரியமும் செய்கிறதுக்கு நமக்கு டைமே இல்லை பாருங்கள். 40 நாள் விடாப்படியாக ஓடிட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நேரம் கழித்து யோசிக்கிறோம், எங்கே வலிக்குதுன்னு யோசிக்கிறதுக்கு இப்போ தான் 2 நாள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி நினச்சதுனாலே நிறைய வலி தெரியுது. ஆனால் நினைக்காம ஓடுறதுக்கு கர்த்தர் உதவி செய்யணும்.
ஆண்டவர் நல்லவர். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும், கிருபையை அள்ளி கொடுக்கிற தேவன். அப்படி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆசீர்வதி. எங்களோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் இந்த தினத்தில் அந்த யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், மெசஞ்சரில் இந்த செய்தியை பார்க்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வார்த்தை பிரயோஜனமாய் மாறுவதாக. எந்தெந்த இடத்துல அவங்க ஒரு சிறையிருப்பில் இருக்கிறாங்களோ, அது வெளியே தெரியலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆண்டவரே அவர்களை வெளியே கொண்டு வார், விடுதலையை தாரும். மைண்டில் ஆண்டவரே ப்ரெஷர்ஸ்லேருந்து, மென்டல் ஸ்ட்ரெஸ்லேருந்து, மைண்டில் இருக்கிற அழுத்தங்கள், மனதில் இருக்கிற அழுத்தங்கள், அவைகளிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அவர்களை உற்சாகமாய் ஓடச்சை. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடும் முழங்கால்களை அதை திடப்படுத்துவீராக. ஆண்டவரே நான் சேர்த்து கொள்வேன், நான் என்னிடமாய் உன்னை இழுத்து கொள்ளுவேன், நானே உனக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்றெல்லாம் சொன்னீங்களே. இந்த நல்வார்த்தைகளை இந்த நாளிலே, எங்கள் வாழ்க்கையிலே, இந்த மாதத்திலே, இந்த குறிப்பிட்ட நாளிலே நிறைவேற்றுவீராக. ஒவ்வொருவரையும் அணைத்து கொள்ளும், ஆசீர்வதியும், மென்மையாக நடத்துங்க ஆண்டவரே. பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும், கண்ணீர் போதும், நிந்தனைகள், அவமானங்கள் போதும். எங்கள் இயேசுவையே உயர்த்தி 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 கனத்தை செலுத்தி உமக்குள் வாழ்ந்து சுகித்திருக்கிற நல்வாழ்வை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. சாட்சியை நிறுத்துவீராக. பாதுகாத்து கொள்ளும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.